மீனாட்சி, இதுல ஆன்ட்டியோட ஃபுல் மெடிக்கல் ஹிஸ்டரியும் இருக்கு. அடிக்கடி செக்அப் கூட்டி போகணும். ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலும் ஆதிக்கு ரொம்ப பெரிய மனசுதான். என்னதான் கல்யாணம் நடக்கலனாலும் எவ்வளவு அக்கறையா இருக்காரு பாரு. அவரு கூட கல்யாணம் ஆயிருந்தா மீனாட்சி வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்கும். தேவி, முடிஞ்சதை ஏன் பேசுற? சங்கடமான விஷயத்தை எல்லாம் சபையில வச்சு பேசிக்கிட்டு இருக்க. அவரே மனசுல எதுவும் வச்சுக்காம சகஜமா வந்து பேசுறாரு. அப்புறம் என்ன? மீனாட்சி, அந்த பீடா வாங்கி வச்சோம்ல, அது தம்பிக்கு எடுத்துட்டு வந்து கொடு. சரி பாட்டி, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க, என்ன அவசரம்? இல்ல ஒர்க் இருக்கு. அப்பத அவரு ஒரு பிசினஸ் மேனு. அவருக்கு 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். மத்தவங்க மாதிரி சும்மாவா இருக்காரு? அதான் ஒன்னையும் என்னையும் மாதிரியா? தம்பி, நீங்களும் எங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி தான். அடிக்கடி வந்து போயிட்டுருங்க. ஆமா, கண்டிப்பா வரணும். நீங்க சொல்லாமலே நான் வருவேன். ஏன்னா மீனாட்சி ஃபேமிலி என்னோட ஃபேமிலி மாதிரி. சரி, நான் வரேன் மீனாட்சி. வரேன் பாட்டி, வரேன். வாங்க வாங்க. இருங்க, நானும் கூட வரேன். ஏய், நீ ஏன்டா போற? போற வழியில ஒரு வேலை இருக்கு அப்பத்தா, அவர் கூட போய் இறங்கிக்கிறேன். என்ன அது, நான் வரலாம்ல? ஷூர், வா. ஏய், போற பிள்ளை சிரிச்ச முகமா அனுப்பி கைய காட்டு.